தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. 3 கொஸ்டின்ஸ் ஜென்ரலா ஆன்சர் பண்றது வேற வேற டாபிக்ல இருக்கும். பட் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே அதாவது வந்து ஹாட் டாபிக் அப்படின்னா 2 டாபிக். பட் இருந்தாலும் வந்து இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கிறதுனால மிஸ்டர் வருண்குமார் ஐபிஎஸ், ட்ரிச்சி ஐபிஎஸ் மிஸ்டர் வருண்குமாருக்கும் சீமானுக்கும் இருக்கிற அந்த மோதலை பத்தி தான் நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லையா, சீமானோட அரசியல் வந்து ஒரு வெற்றி பாதைக்கான அரசியலான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. எனக்கு வந்து தமிழ் தேசியம்ல வந்து தமிழ் தேசியம்ன்றது என்னோட வேட்கை. பட் அது சாத்தியமா அப்படின்னு கேட்டா எனக்கு அதுல சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்ற மாதிரி அஹ், நினைச்சேன். ஸோ அதனால தான் இந்த பதிவு. ஸோ அந்த சண்டையை வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து சீமான் மேல எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு. ஏன்னா வந்து தமிழ் தேசியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு அரசியல் வந்து என்னோட வேட்கை. அதாவது வந்து அது நிறைவேறுமா அப்படின்னு கேட்டு நிறைவேறணுமான்னு கேட்டா 100% நிறைவேறணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அண்ணா காலத்திலேருந்தே நம்ம வந்து அதை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆஹ் அதாவது தமிழ்நாடு அப்படின்றது வந்து ஒரு நாடு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த தமிழ் தேசியம்ன்றது வந்து நான் சின்ன வயசு, அதாவது வந்து 3 வயசுலேருந்தே எனக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு தத்துவம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். எங்கள் அப்பா எப்பவுமே தமிழ் தேசியத்தை பற்றி தான் பேசிட்டு இருப்பாரு. நமக்குன்னு தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, அவனுக்குன்னு ஒரு தனியான ஒரு அடையாளம் உண்டு அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே பேசிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமா நான் அந்த தமிழ் தேசியத்தை எங்க அப்பா மூலமா இன்னும் அவருக்கு 87 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் அவர் மூலமா நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்பவே சொல்லுவார், இன்னும் பாரு, இன்னொரு 20 வருஷத்துல தமிழ் தேசியம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஆக்கிரமிக்க போகுது, நமக்குன்னு ஒரு தமிழ் தனி நாடு இருக்கும் பாரு அப்படின்னு சொன்னாரு. 20 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமும் இன்னொரு 25 வருடம் கடந்து போயிடுச்சு. இன்னும் அந்த தமிழ் தேசியத்துக்கான அந்த ஒரு விடயம் தான் வந்து இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படின்றது தான் வந்து நான் தொண்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அது தமிழ் தேசியம் வந்து உங்களுக்கு பிடிக்குமானா நிச்சயமா பிடிக்கும். பட் சாத்தியமான்னு கேட்டா அது சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் இப்போதைக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்தியான்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்துட்டோம். அந்த இந்தியான்ற கட்டமைப்புக்குள்ள வரும்போது தமிழ்நாடுன்றது வந்து ஒரு ஸ்டேட். இந்தியா கான்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டோம். அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு அடிமைப்பட்டு தான் நம்ம வாழ வேண்டியதா இருக்கு. இப்போ நீங்க வந்து அண்ணாவே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுன்ற ஒரு தனி கான்செப்ட் வேணும் அப்படின்னு தான் வந்து முதல்ல வந்து அவரோட திமுகன்ற கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களோட கொள்கையிலேயே வந்து தனி தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக போக அவங்க வந்து தேசியத்தோட ஒன்றிணைந்து கடைசியில செயல்பட்டாதான் நமக்கு வேண்டிய வளங்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கான்செப்டே வந்து மாத்திக்கிட்டாங்க. அதாவது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து எங்களோட ஆட்சி, சென்ட்ரல்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி அப்படின்ற ஒரு ஒரு கோட்பாடோட போயிட்டாங்க. ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே அரசியல்னு நம்ம பார்க்கும்போது ஒன்றி வாழலை அப்படின்னா நம்மளோட நேரம் வர வரைக்கும் ஒன்றி வாழலை அப்படின்னா நமக்கு வேண்டிய வளங்கள் கிடைக்காது. ஏன்னா நீங்க வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா, தண்ணியிலேருந்து பேசிக்கா நமக்கு வேண்டிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வந்து நம்ம சென்ட்ரல் கிட்டேருந்து தான் வாங்கி வர வேண்டியதா இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து நீர் வளமா இருக்கட்டும், இல்லாட்டா கனிம வளமா இருக்கட்டும், எந்த ஒரு வளமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து மற்ற ஸ்டேட்ஸோட வந்து ரொம்ப ஒன்றிணைந்து போனாதான் அதெல்லாம் நமக்கு கிடைக்குது. அப்ப தமிழ் தேசியம் தமிழ்நாடு தனி அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து கிடைக்குமா கிடைக்காதுன்றது வந்து ஒரு நிச்சயமா ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடும். நமக்குன்னு ஒரு டைம் அது வந்து நம்மளோட ஜென்ரேஷன்ல வருதா இல்லை நம்ம ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு 10 ஜென்ரேஷன் கழிச்சு வருதா அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அந்த வேட்கை இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன். அந்த வேட்கை இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு ஒரு அந்த ஒரு ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபயர் இருந்துகிட்டே தான் இருக்கணும். அந்த ஃபயர் வந்து இந்த ஜென்ரேஷன்ல சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டோன்னா அது நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆகிறதுக்கு மிக கடினம் தான். பட் அந்த ஃபயரை வந்து ஊக்குவிக்கிற ஒரு ஒரு கட்சியா தான் நான் வந்து நாம் தமிழரை வந்து நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து சீமான் பேசுகிற அரசியல் ஹம், வந்து என்ன தமிழருக்கான அரசியல், அதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. தமிழ், தமிழ் மண், தமிழ் சமுதாயம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு,
இதெல்லாம் சேர்ந்து அவர் சொல்ற மாதிரி தமிழர்களுக்கான உரிமை, அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள், அந்த வேலை வாய்ப்பிலேருந்து வர சம்பளம், அந்த சம்பளத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல பதவி ஆர் உயர்வு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் பேசுகிற கான்செப்ட் வந்து நல்லா இருந்தாலுமே அது வந்து என்ன சொல்றது, அது நிச்சயமா வேணும் அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கிறவரை வந்து இன்னைக்கு வந்து மிஸ்டர் வருண் ஐபிஎஸ், வருண்குமார் ஐபிஎஸ் ஒரு செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு வந்து கால் பண்ணியிருக்கிறாரு. பிரிவினைவாத சக்தி தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது வந்து வன்மையா கண்டிக்க வேண்டியது தான் அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்தா இருக்கு. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஏன்னா வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் சீமானோட கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சிக்கு உரிய அங்கீகாரம் வந்து சென்ட்ரல்ல இருந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால அந்த அவரு வந்து அந்த அந்த வரைமுறைக்கு ஏற்றபடி அவர் கட்சி நடத்துறாரு. அந்த கட்சிக்குள்ள அவரோட கான்செப்டை அவர் எடுத்து வைக்கிறார், அவரோட கொள்கைகளை அவர் எடுத்து வைக்கிறார், அவர் தமிழ் தேசியம்ன்ற ஒரு கொள்கைகளை எடுத்து வைக்கிறார். அந்த கொள்கை வந்து நீங்க வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அண்ணா காலத்திலேருந்தே வந்து வந்த ஒரு கொள்கை தான். அண்ணா காலத்திலேருந்து வந்து அதுக்கப்புறம் கலைஞரும் அதுல வந்து மிகப்பெரிய ஒரு ஈடுபாடோடு தான் இருந்தார் இல்லையா? ஈடுபாடோடு தான் இருந்தாலும், ஏன்னா தமிழ்நாடுக்கு சுயாட்சி அப்படின்ற ஒரு கான்செப்டையே வந்து அண்ணாவும் கலைஞரும் அதை வந்து எடுத்துக்கிட்டு தான் போறாங்க. இன்னைக்கு நம்மளோட சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலினும் அதை வந்து நடைமுறைப்படுத்துறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த அம்மையார் ஜெயலலிதாவும் வந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உரிமைகளை வந்து இந்த சுயாட்சி அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா தமிழ்நாடு இஸ் a யூனிக் ஸ்டேட் பை இட் செல்ஃப் இல்லையா? ஸோ அதை நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது. ஸோ நமக்குன்ட்டு ஒரு கலாச்சாரம் இருக்கு, நமக்குன்ட்டு ஒரு மொழி இருக்கு. அந்த மொழி தான் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் த என்டையர் வேர்ல்டு. ஸோ வருண் கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, ஒரு தவறு செய்கிறாரோ, இந்த இந்த ஒரு ஒரு லெவலை தாண்டி இன்னொரு லெவலுக்கு எடுத்துட்டு போறாரோ அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸும் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா வந்து இது தேவையில்லாத ஒரு பேச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் பார்க்குறேன். அதே மாதிரி மிஸ்டர் சீமான் வந்து இதை வந்து அது வந்து நிச்சயமா அவர் வந்து சொல்றதுல எனக்கு ஒரு நியாயம் இருக்கு. என்னோட கட்சி பாது, நான் என்னோட கொள்கைகளை எடுத்துட்டு வரேன். நான் வந்து சென்ட்ரல்ல இருந்து நான் பர்மிஷன் வாங்கி எலெக்ஷன் கமிஷன் சொல்லி தானே நான் வந்து பண்றேன். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வந்து நீங்க வந்து பிரிவினைவாத சக்தின்னு வந்து நீங்க சொல்றீங்க? நான் சொல்ற கான்செப்ட் தமிழ்நாடு மக்களுக்கு பிடிச்சி போய் தானே கிட்டத்தட்ட 8.2% ஓட்டு வாங்கி இருக்கிறார். அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது இல்லையா? கிட்டத்தட்ட 35 லட்சம் 36 லட்சம் ஓட்டு வந்து அவர் வாங்கி இருக்கிறாருன்ற போது அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிதுலயும் வந்து மிஸ்டர் வருண்குமார் வந்து அதை வந்து புரிஞ்சிருக்கணும். இதை வந்து நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலினும், ஏன்னா வந்து போலீஸ் வந்து மிஸ்டர் ஸ்டாலின் நம்மளோட சிஎம் கிட்ட தான் வருது. ஸோ எது பேசலாம் எதை பேசக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு வரைமுறை இருக்கணும். அந்த வரைமுறை வந்து நிச்சயமா அது வந்து மேபி அவரோட பர்சனல் கருத்தா வேணா சொல்லியிருக்கலாமே தவிர ஒரு கான்ஃபரன்ஸ்ல போயிட்டு சொல்றதுன்றது வந்து அஹ், அது வந்து மிஸ்டர் ஸ்டாலினோட பிளெஸிங்ஸோட தான் சொன்னாரா இல்லைன்னா பிளெஸிங்ஸோட சொல்லலையான்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இது வந்து பேசினது வந்து கண்டிக்கத்தக்கது தான். அதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது. நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்க ஏன் வந்து சீமான் உங்களுக்கு பிடிக்காதான்னு. எனக்கு எதுக்கு, எனக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம், எனக்கு என்ன மாமா மச்சனா, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சண்டை அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு வந்து அவரை எனக்கு பர்சனலா தெரியாது. அவர் கருத்தியல்ல எனக்கு உடன்பாடு கிடையாது. அந்த கருத்தியல் வந்து அவரு வந்து சினிமால இருந்த காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து 2 வயசு 3 வயசுலேருந்தே நான் வந்து இந்த தமிழ் தேசியம்ன்ற இந்த கருத்தியல்ல நான் வந்து ஊறி பிணைந்து ஒன்றோடு ஒன்றாகி இவ்வளோ நாளா அந்த வேட்கையோட இருந்தும் அது நடைமுறைக்கு சரியில்லை அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்தையே தவிர எனக்கு சீமான் மேல என்ன கோபம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேசுறதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது இல்லையா? ஏன்னா வந்து நான் ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன் திடீர்னு எங்கேயோ ஒன்று சொல்றாரு. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பாத்தை நோக்கி நிறைய முட்டுக்கட்டை போடுவேன் அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. அதாவது வந்து மினரல்ஸ் வந்து சுரண்டுறது தவறு. பட் இருந்தாலும் யூ ஹாவ் டு ஹாவ் சம்திங். ரெண்டுமே, அதாவது வந்து வளர்ச்சியும் சரி, கனிம வளங்களை பாதுகாக்கிறதும் சரி, ரெண்டுமே சேர்ந்து ஒரே சமயத்துல பயணிச்சாதான் அது வந்து ஒரு வெற்றியை நோக்கி போற அரசியலா இருக்கும். நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால் நீங்க ஒரு ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வளம் குளிந்த ஒரு ஒரு மாநிலமா இருந்துச்சு.
ஆனா என்னைக்கு கம்யூனிஸ்ட் உள்ள வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வளர்ச்சிகளை ஸ்டாப் பண்ணாங்களோ அன்னைக்கே நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து மிகப்பெரிய ஒரு, அதாவது வந்து ஒரு கலவர பூமியா இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்காலை நம்ம பார்க்குற அளவுக்கு வந்து போயிடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி திட்டங்கள் இல்லாத ஒரு ஒரு காரணம் தான். நம்ம அப்படி விட்டுருங்க, நம்ம பக்கத்து ஸ்டேட் கேரளாவே நீங்க பாருங்களேன். அங்க இருக்கிற ஒரு டெவலப்மெண்ட், தமிழ்நாடு இருக்கிற டெவலப்மெண்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, கேரளா இஸ் காட் ஓன்ஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். பட் இருந்தாலும் எப்போ போனாலும் அங்க வந்து நான் வந்து ஒரு ஒரு எங்க ஊரு நாகர்கோயில் தான். நாகர்கோயிலேருந்து பக்கத்து தான் கேரளா. நீங்க போனீங்கன்னா திடீர்னு டிராஃபிக் நிறுத்தி வச்சிருவாங்க. என்னன்னா அங்க ஒரு ஆர்ப்பாட்டம். எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கும் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து அப்ரூவல் கிடைக்காது. ஸோ அதனால எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸுமே வந்து உங்களுக்கு கேரளாக்குள்ள போக மாட்டாங்க. அதனால தமிழ்நாடுக்குள்ள வராங்க. ஆனா தமிழ்நாடுக்குள்ள வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா நிறைய என்ன சொல்றது, கரப்ஷன் வந்து உள்ள வந்துடுது. அந்த கரப்ஷன் இல்லாம ஆஹ், மனித வளங்களையும் இயற்கை வளங்களையும் பாதுகாத்து அதே சமயத்துல டெவலப்மெண்ட்டையும் மேல கொண்டு வர ஒரு அரசியல் தான் வேணும். சீமான் என்ன சொல்ற, சீமானோட அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த வளர்ச்சி திட்டங்களை வந்து அவர் எடுத்து தனியா வச்சிடுறாரு. அவர் பேசுறது எல்லாமே வந்து எப்படி பாதுகாக்கணும் தான் பேசுறாரே தவிர எப்படி வளர்ச்சிக்கான ஒரு திட்டங்கள் வந்து அவர்கிட்ட ரொம்ப பெருசா இல்லை. அவர் கேட்டா என்ன சொல்றாரு, நீ எதுக்கு படிக்கிற, நீ வந்து மாடு மேய்க்க போ அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் அது பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா வந்து உண்மையான ஒரு அரசியல் அதுக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு அரசியல் கிடையாது. அது வந்து நம்மளை வந்து பின்னோக்கி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி போறதுக்கு நிறைய ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து அவரோட அரசியல்ல அவரோட கொள்கைகள்ல பாதி கொள்கை நல்ல கொள்கைகள், பாதி கொள்கைகள் வந்து வீணா போன கொள்கைகள் தான். அதான் வந்து சொல்றாருல, திடீர்னு போய் ஸ்ரீலங்காவை போயிட்டு நான் போயிட்டு ஒரு தனி படையை அமைச்சிருவேன் அப்படின்னு. உங்களை தனி படையெல்லாம் எப்படி அமைக்க முடியும்? முதல்ல ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன், நான் வந்து இனிமேல் வந்து தனி படையை அமைச்சிருவேன். இதெல்லாம் வந்து இந்த நடைமுறைக்கு சாத்தியமில்லாத பல விஷயங்கள் அவர் பேசுறது வந்து நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா வந்து அது வந்து சுத்தமா வந்து என்ன சொல்றது, அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத நிறைய விஷயங்கள் அவர் பேசுறதுனால எனக்கு அவர் மேல இருந்த நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே வந்து கம்மியாகி போயிட்டே இருக்கு. அதுக்கு மேல வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவர் பேசிட்டே இருக்கிறதுனால மக்களுக்கும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஏன்னா அவரோட அரசியல் வந்து இந்த மாதிரி வந்து பேச்சுக்கும் வீச்சுக்கும் இருந்த ஓட்டு பர்சன்டேஜ் தான் கிட்டத்தட்ட 5% ஓட்டு. அவர் 8.2 இருக்குதுன்னா அது 5% ஓட்டு அவர் பேச்சுக்கும் வீச்சுக்கும் கிடைத்த ஓட்டு. அதே அந்த பேச்சுக்கும் வீச்சுக்கும் அந்த ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த சைடு விஜய்க்கு தான் வரப்போகுதுன்றது வந்து அவர் புரிஞ்சிருப்பாரு. அப்படி புரியல அப்படின்னா அட்லீஸ்ட் அதுதான் நடக்க போகுது. இன்னைக்கு 8.2% இருக்கிறார். 8.2% கீழே வந்து விழதான் போறாரு. அதுக்கு மேலே நிறைய பேர் வந்து சொல்றதும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நிறைய பேர் வந்து பிரிஞ்சு போறாங்க கட்சியை விட்டு அப்படின்னு. ஆமா, பிரிஞ்சு போனா எப்படி வந்து அவர் கட்சியை நடத்த முடியும்? எல்லாரும் சொல்றாங்க சீமானுக்கு தான் ஓட்டுன்னு. சீமானுக்கு நிச்சயமா ஓட்டு தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அன்னைக்கு எலெக்ஷன் போது ஒரு ஒரு பூத் கமிட்டியில போயிட்டு தெருவுலேருந்து இருக்கிற யாரெல்லாம் நாம் தமிழர் இருக்கிற ஆளோ அவங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து ஓட்டு போட வைக்கிறது வந்து அந்த பூத் கமிட்டியில் இருக்கிற ஒரு ஆள் தான். அன்னைக்கு சீமான் எவ்வளவுதான் பேச்சு பேசினாலும் என்னதான் பண்ணாலும் அந்த ஒரு 2 to 3% அவருக்குன்னு போற ஓட்டு போகும். ஆனா கூட்டிட்டு வர ஆட்கள் வந்து இல்லை அப்படின்னா அது நடக்காதுன்றது வந்து நான் ஏற்கனவே போன பதிவுல போட்டிருந்தேன். அது வந்து நீங்க வந்து மோடிக்கே அது நடக்கல. அந்த அந்த மோடிக்கே நடக்கல. அதனால தான் அவங்க சிங்கிள் மெஜாரிட்டி வர முடியல. அதே இது வந்து இன்னைக்கு வந்து அந்த காரியகர்த்தாஸ், யாரு ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாஸ்லாம் உள்ள வந்தோடனே எப்படி வந்து அப்படியே பிளேட்டை எப்படி மாத்தி மகாராஷ்டிரால எப்படி வெற்றி பெற்றாங்கன்றத வந்து நம்ம பார்த்தோம். அதுதான் வந்து இப்பவும் நடக்க போகுது. பொறுத்து இருந்து பாருங்க. 26ல அது வந்து தட்ட தெளிவா உங்களுக்கு தெரிய போகுது. அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அவர் வந்து சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணலாம், அவர் வந்து எது எது எதை பண்ணாலுமே அவரு அவரோட ஸ்ட்ரென்த்தை அவர் உணர்ந்து ஒழுங்கா கரெக்டா தெளிவா பேசினாரு அப்படின்னா, அவர் வந்து எப்பயுமே பேசிட்டு பின்னாடி பின்னாடி பார்த்து சிரிக்கிறதெல்லாம் வந்து நிச்சயமா அவருக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கு இவ்வளவு நாளா. ஆனால் இனிமேல் அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து எடுக்கிறதுக்கு விஜய்ன்ற ஒரு 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 நபர் வந்துட்டார். அந்த விஜயை வந்து எதிர்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து தேவையில்லாத, அதாவது வந்து நான் போயிட்டு ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன், நான் வந்து நெய்தல் படையை அமைச்சிருவேன், இல்லை அப்படின்னா வந்து கலைஞர் ஜெயலலிதாவோட சமாதியை போட்டு இடிச்சு விட்டுருவேன், நான் எனக்குன்ட்டு ஒரு சான்ஸ் கிடையாது, டைம் வரும் அப்போ வந்து நான் இதெல்லாம் செஞ்சிருவேன், அதுக்கப்புறம் வந்து தமிழ் தாய் வாரத்தை மாத்திடுவேன்,
திராவிடத்தை வந்து அழிச்சிருவேன். இதெல்லாம் பேசுறத நிறுத்திட்டு மக்கள் பிரச்சனைகளை பத்தி அவர் பேசினாலே நிச்சயமா அவருக்குன்னு இருக்கிற ஓட்டு அவருக்கு இருக்கும். பட் ஆனா அவர் அது பண்ணாம அவரோட அரசியலை அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிவியேட் ஆகுறாரு. அது அவர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அப்படி புரியல அப்படின்னா தவறு தான். பட் இருந்தாலும் வந்து திருச்சி வருண்குமார் பேசினது எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் நிச்சயமா இது வந்து பிரிவினைவாத சக்தியெல்லாம் வந்து சீமான் கிடையாது. அவர் வந்து தமிழ் தேசியத்தை பேசுறாரு. அது வருண்குமாருக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னு புரியலன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். தமிழ் தேசியம்ன்றது வந்து ஒரு பிரிவினைவாத சக்தி கிடையாது. தமிழ் தேசியம்ன்றது தமிழர்களுக்கான உரிமை, தமிழர்களுக்கான தமிழர்களுக்கு தமிழ், அதாவது தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதுல வந்து வருண்குமார் வந்து நிறைய நல்லா அதை பத்தி நல்லா படிச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா நிச்சயமா சீமான நோக்கி அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிரிவினைவாத சக்தின்னு சொல்ல மாட்டார்னு சொல்லி, அஹ், உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, இல்லைன்னா ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.